ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியாய விலை கடை விற்பனையாளர். ஸோ இதுக்கான கால்ஃபர் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நேர்முக தேர்வுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம இன்டர்வியூக்கு எப்படிலாம் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு, இந்த ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்மார்ட் கார்டு, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, நான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்னு சொல்லுவாங்க. உங்கள் ஸ்மார்ட் கார்டில் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே இது இருக்கும். உங்கள் ஸ்மார்ட் கார்டு எந்த வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பிஹெச்ஹெச் ஏஏஒய். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டைப்ஸ் என்னென்னுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸ்லேயும் அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்னு கூட சொன்னோம்ல, அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்ஹெச்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, அதாவது முன்னுரிமை உள்ளவர்கள். ஸோ அவங்களுக்குள்ள அட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்ஹெச்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி கார்டு டைப் தான் பிஹெச்ஹெச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்மார்ட் கார்டுமே அந்த வெரைட்டி எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா 2 விஷயத்தை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஒன்று வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், மேல் உள்ளவர்கள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேசிஸில் ஸ்மார்ட் கார்டோட வகையை பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டில் கொடுக்குற பொருளும் அதோட குவான்டிட்டியும் மாறுபடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த குவான்டிட்டியும் மாறுபடுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்சில் முன்னுரிமை உள்ளவர்கள். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன உங்களுக்கு பொருள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மொத்தமாக 3 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று 20 கிலோ, 25 கிலோ, 30 கிலோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப உறுப்பினர்கள் அட்டையில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களோ, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த 3 விதமாக கொடுக்குறாங்க. 20, 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா இலவச அரிசி ஒரு 5 கிலோ கொடுப்பாங்க இதில், இந்த அட்டையில் உள்ளவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய். இது இருக்கிற 5 ஸ்மார்ட் கார்டுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சலுகையும் பெறக்கூடிய ஸ்மார்ட் கார்டு இந்த ஸ்மார்ட் கார்டு தான், பிஹெச்ஹெச் ஏஏஒய். இதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னுரிமை உள்ளவர்கள், அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கக்கூடிய குடும்ப அட்டை தான் இந்த பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அரசோட சலுகைகள் எந்த சலுகைகள் அறிவித்தாலும், அதாவது இந்த வெள்ள நிவாரணம், ஸோ இந்த மாதிரி எந்தவித நிவாரணம் புதுசாக ஸ்கீம் அறிவித்தாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் இந்த அட்டையில் உள்ளவங்க பயன்படுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த அட்டையில் உள்ளவங்களுக்கு எல்லா பயன்களும் கிடைக்கும். ஸோ இந்த அட்டையில் உள்ளவங்களுக்கு தான் அரிசியும் அதிக குவான்டிட்டியில் கிடைக்கிது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி கிடைக்கும். அது அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு 35 கிலோ அரிசி வரைக்கும் அவங்க வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அரிசி இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்கு 25 கிலோ, 5 கிலோ வீதம் வழங்கப்படும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் கார்டோட பெனிஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச். இது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, அதாவது முன்னுரிமை இல்லாதவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வச்சுருக்கிறவங்க தான் அதிகம். இதில் 20 கிலோ அரிசி அவங்க வாங்கிக்கலாம். இந்த அட்டைக்கு எந்த விதமான இலவச அரிசியும் கிடையாது. அது இலவச அரிசி தான் கிடையாது. மற்றபடி இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுல பாதி சலுகைகள் இந்த கார்டுக்கு உண்டு. இதெல்லாம் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள்லாம் இந்த கார்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஸோ வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட சலுகைகள் மட்டும் அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சுகர் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்னா சுகர், முன்னுரிமை இல்லாதவர்கள். ஸோ இவங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுகர் 5 கிலோ கொடுத்துருவாங்க. ஸோ அது அணியில் என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, எண்ணெய்லாம் உண்டு.
இவங்களுக்கு வந்து இந்த மற்றபடி இந்த அரிசி கோதுமை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற சலுகைகள் எதுவும் வந்து இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த லாஸ்ட்டு கார்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா NPHH NC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் கமாடிட்டி அப்படின்வாங்க. பொருட்கள் எந்த வித பொருட்களுமே இந்த அட்டைக்கு வந்து வழங்கப்பட மாட்டாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NPHH NC, பொருள் அல்லாத அட்டை. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடி வெரிஃபிகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கமாடிட்டி NPHH NC நான் கமாடிட்டி கார்டு. இது வந்து விஐபி கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஐபி கார்டுன்னு சொல்லலாம். இதை இந்த கார்டுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய கார்டு தான் வந்து இந்த NC நான் கமாடிட்டி கார்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் உள்ள இந்த கார்டோட வெரைட்டிஸ். 5 வகையான வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இங்கே இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களுக்கு மெஜாரிட்டி கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து தான் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை கார்டு டைப்ஸ் இருக்குது, அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்காக ஸோ இதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இதில் இன்டர்வியூக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ, அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்குது. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு போங்க. இது மற்றபடி அந்த ஃபீல்டு சம்மந்தமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். மற்றபடி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேறு எதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.